ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா ஃபைட்டர்ஸ் ஜிடி ரீசனிங் மார்க் டெஸ்ட் 10. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டு சீரீஸில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி ரெண்டுத்துலேயுமே கொஷின் எடுக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு பிளானில் இருந்தேன். அப்புறமேட்டு நான் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே கொஷினாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அது சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சின்ஸ் நான் வந்து ஃபோனில் தான் எல்லாத்தையும் எடிட் பண்ணுறது எல்லாமே பண்ணுறது, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இங்கிலீஷில் மட்டும் கொஷின் போடலான்னு போட்டேன். பட் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் எல்லாருமே வந்து தமிழில் ஏன் போட மாட்டீங்க, தமிழில் போடுங்கன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதன் காரணமாகவே தமிழில் மட்டுமே இப்போ கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் 2 லாங்குவேஜ்லையும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் தமிழ் மட்டும் ஓகேனா சரி, தமிழ் மட்டும் ஓகேன்னு நினச்சிக்கிறேன். நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக தான் இருக்கும் சால்வ் பண்ண. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுறேன் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசன்ஸ்கள் வளர்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ கொஸ்டினை சால்வ் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், பிளட் ரிலேஷன் கொஷின். ஸோ இட் இஸ் இந்த மாதிரி கொஷின் நீங்கள் எக்ஸாமில் பார்க்குறீங்கன்னா என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டராக இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா? விச் மீன்ஸ் ஏலேருந்து தான் பி வருதா அப்படின்னு செக் பண்ணிங்க, கரெக்டாக தான் இருக்குது. நம்ம டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பி இருக்கா? ஸோ பி கொடுத்துட்டு டிவைட் சிம்பிள் கொடுத்துட்டு, டிவைட்ஸ் மீன் என்னன்னா தாயின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ என்பவர் பியின் தாய். ஓகேங்களா? அப்போ இவங்க வந்து மதரு யாருக்கு? டிக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருவான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டாலர் சிம்பிள் வந்திருக்கு. டாலர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா சகோதரர்னு சொல்லிட்டாங்க. அப்போ டி வந்து சகோதரர் யாருக்கு? பிக்கு. ஓகே. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ் சிம்பிள் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், மனைவின்ற ரிலேஷன் இருக்குது, ஒய்ஃபு. அப்போ பி வந்து ஒய்ஃப் ஆஃப் ஹெச். ஓகேங்களா? ஸோ ஹெச் வந்து ஆப்வியஸாக மேலாக தான் இருக்க முடியும். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எக்ஸு இன்ட்டு சிம்பிளா? இன்ட்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா தந்தைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் வந்து ஃபாதராக இருக்கார் யாருக்கு? டீக்கு. ஓகேங்களா? டீக்கு ஃபாதராக இருக்கார். தென் என்னப்பா மைனஸ் சிம்பிள் நத்திங் பட்டு சகோதரி. அப்போ வந்து என்னது? டி வந்து சிஸ்டராக இருக்காங்க யாருக்கு? எம்முக்கு. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். இப்போ கொஷின் என்னன்னு பாருங்கள். எனில் டி ஹெச்சுடன் எவ்வாறு தொடர்புடையார்? ஹெச் உடன் அப்படியே வந்துருச்சா? உடன்னு வந்திருக்கணும். இங்கே வந்து யூடிஎன்னு வந்திருக்கு. ஓகே, லீவ் இட். நம்ம என்ன பண்ணுறது? ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சுடன் எவ்வாறு தொடர்பு? அப்போ ஹெச்சுடன் டி எங்கே இருக்காரு? டி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சுக்கு என்ன ரிலேஷன் கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ், அவ்வளோதான். ஸோ பாருங்கள், ஒய்ஃபோட பிரதர். ஸோ ஒய்ஃபோட பிரதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். மனைவியின் சகோதரர். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஓகே. தென் வி மூவ் டு செகண்ட் கொஷின். இந்த செகண்ட் கொஷினில் என்ன பண்ணிக்கலான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இந்த டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனில் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். அது எந்த ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க ஃபைட்டர்ஸ், ஃபஸ்ட்டு டயக்ராம் வர சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இந்தமாரி கோடு வருது. பட் அதுக்கப்புறம் ஒரு முக்கோணம் வர மாதிரி எங்கேயுமே இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை. அதனால் இப்போயே நம்ம அதை எலிமினேட் பண்ணிடலாம். தென் வி மூவ் டு செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன்லையும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லாத மாதிரி தான் இருக்குது. இங்கே லைன் போகுது, தென் ஆப்வியஸாக நெக்ஸ்ட் இப்படி வருது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக எதுவும் திரும்பலை. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஆப்ஷன்லேயும் எதுவும் இல்லை ஃபைட்டர்ஸ். தென் வி மூவ் டு தேர்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன்லேயும் பாருங்கள், உங்களுக்கு எதனா தெரியுதான்ட்டு. தேர்ட் ஆப்ஷன்லையும் லைன் போகுதே கண்டி, தென் அந்தமாரி எதுவும் பிரிகிற மாரி எனக்கு தெரியல. தென் வி கம் டு ஃபோர்த் ஆப்ஷன் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனில் பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் ஃபைட்டர்ஸ். லைனு ஸ்டார்ட் ஆகிட்டு கரெக்டாக இங்கே வந்து திருப்பி கட் எடுத்து இப்படி வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸாக கொஷினில் இருக்கிற மாதிரியே இந்த ஃபோர்த் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ வி மூவ் டு தேர்டு கொஷின். ஓகேங்களா? இந்த தேர்ட் கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ அப்படியே நீங்கள் இந்த பேட்டர்னை செக் பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. ஸோ எல்லாமே ட்ரிபிளாக கொடுத்துருக்காங்க. நாட் ஈவன் ட்ரிபிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈக்கு அப்புறம் எஃப் ட்ரிபிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜி தான் ட்ரிபிளாக கொடுத்துருக்கணும். அப்போ இந்த கேப்பில் ஜி தான் வரணும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஹெச் ட்ரிபிளாக கொடுத்துருக்காங்க. தென் அகெயின் இ. ஸோ இ, எஃப், ஜி, ஹெச். தென் அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ட்ரிபிளாக. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த கேப்பில் என்ன வரும்? ஸோ ஜி வரணும் ஃபஸ்ட்டு. ஜி வந்துருச்சு. தென் நெக்ஸ்ட்டு எங்கே டேஷ் இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ ஆப்வியஸாக 3 ஜி வந்துருச்சு. அப்புறம் 3 ஹெச் வரணும். அப்போ ஹெச் தான் அங்கே மிஸ்ஸிங்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹெச் போட்டுக்குங்க. தென் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 3 எஃப் வந்துருச்சு. எஃப்க்கு அப்புறம் என்ன இருக்குது? ஜி வரணும். அப்போ ஜி தான் அங்கே எம்டியாக இருக்குது. அப்போ ஜி போடுங்க.
நெக்ஸ்ட் பாருங்க ஹெச்சில் 3 ஹெச் வரணும், 2 ஹெச் தான் இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஹெச் கம்மியாக இருக்குது. ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷனா எஸ். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் ஃபைட்டர்ஸ், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 4th கொஷின் என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? ஓகே. ஸோ ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் டவுன்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி கொஷின் வந்திருக்குன்னா ஃபைட்டர்ஸ் நீங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டேரெக்டாக என்ன லெட்டருக்கு என்ன கோட் கேட்குறான்னு பாருங்கள். 6 தான் இப்போதைக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? சூப்பர். ஸோ 6 கேட்கறதுனால சின்ஸ் 6 எதில் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்வாடில் இருக்குது அண்டு ட்ரிப்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இது ரெண்டுத்தோட நம்பர் மட்டும் எழுதிக்கங்க, வேணா உங்களுக்கு புரியுதுக்கோசம் நான் எழுதுகிறேன். 9, 6, 8. தென் இதோட நம்பர் பாருங்கள் 4, 8, 7, 3, 2. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துலையுமே 6 இருக்குது ஃபைட்டர்ஸ். அப்போ ரெண்டுத்துலையும் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2 காமனாக இருக்குது. தென் வேறு எதனா காமனாக இருக்கா? 8 காமனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2, 8 மட்டும் காமனாக இருக்குது. இப்போ இந்த 2, 8 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் 9 இந்த 1 எல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தென் ஃபைட்டர்ஸ் இப்போது மேலே பாருங்கள், இதில் வந்து 2 வந்திருக்குல்ல. ஸோ அப்போ இந்த 2 வந்திருக்குன்னா அப்போ இந்த ட்ரிப்புலையும் இந்த ஸ்வாட்லேயும் இருக்கிற ஒரே ஒரு லெட்டர் மட்டும் அதுலேயும் வந்திருக்கணும். அது என்ன லெட்டர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது என்ன லெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆரா இல்லை வேறு எதனா வந்துட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ எஸ் தான் ஃபைட்டர்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. நல்லா பாருங்கள், இதில் டவுன்ஸ் லாஸ்ட்டில் பாருங்கள் எஸ் இருக்குது, இதில் ஸ்வாட்டில் ஃபஸ்ட்டு எஸ் இருக்குது. ஸோ இங்கே ட்ரிப்ஸ்லையும் கடைசியாக எஸ் இருக்குது. ஸோ அப்போ மூணுத்துலையும் ஒரே நம்பர் ரிப்பீட் ஆயிருக்குன்னா அது எந்த நம்பரு? 2 தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸாக அப்போ இந்த 2வையும் கேன்சல் பண்ணிவிடுங்க, நம்மளுக்கு கிடைச்சிருக்குது 8 தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். அதாவது இந்த கொஷினை பொறுத்தவரை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்கன்னா, 6க்கான கோடு தான் கேட்குறாங்க, உங்களுக்கு நல்லா புரியுது. ஓகேங்களா? ஸோ எதில் 6 இருக்குன்னு பாருங்கள். இந்த 2 வேர்ட்லேயே 6 இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பட்டு 6 மட்டும் இல்லை, எஸ்ஸும் கூட சேர்ந்து வந்திருக்கு 2 டைம். அதனால் நம்மளுக்கு 8ம் 2ம் டபுள் டைம் வந்திருக்கு. ஸோ அப்போ 8ஆ 2ஆன்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதை நம்ம எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுன்ஸ் இருக்குல்ல, ஸோ டவுன்ஸில் நம்மளுக்கு எஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ இதில் பாருங்கள், இந்த நம்பரில் 8 நம்மளுக்கு வரல, 2 தான் வந்திருக்கு. அப்போ 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸாக இருக்கும். ரிமைனிங் இருக்குது டி தான். அப்போ அதுதான் 8. ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்குது, சாரி நாட்டு டி 6. ஓகேங்களா? ஸோ 6 தான், அது கேட்டிருக்குது 8. ஸோ நம்ம ஈஸியாக போட்டோம். ஓகேங்களா? தென் வி மூவ் டு 5th கொஷின். இதை என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எஃப்லேருந்து ஜிக்கா? யா. ஸோ எஃப்லேருந்து ஜிக்கு என்ன பண்ணலாம்? +1 பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டேரெக்டாக டபுள்லேருந்து +1 பண்ணுங்கள், விக்கெட் எக்ஸ். ஸோ எக்கில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. இவ்வளோ ஈஸியாக விட ஒரு கொஷினை கேட்பீங்க. ஐயோ, அவ்வளோதான்ப்பா. நீங்கள் நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். வேறு எதை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை. ஓகேங்களா? ஸோ 5 பேர் ஆலிஸா, ஆலிஸு, பாப்பு, கரோல், டேவு அண்டு எம்மா ஆகியோர் வட்ட மேசையில் மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கின்றனர். ஓகே, 5 பேருன்னு சொல்லிட்டாங்க ஃபைட்டர்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாரி போட்டாச்சு. தென் வேறு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். தேவை பற்றி பேசுகிறாங்க. தேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் பாப்பு மற்றும் கரோலுக்கு இடையே அமர்ந்திருக்கிறான்னு சொல்லிட்டாரு. அப்போ டேவ் இங்கே போடுங்க. ஸோ இப்போதைக்கு இங்கே பாப்பு போடுவோம், இங்கே வந்து கரோல் போட்டுப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், ஏமா பற்றி பேசுகிறாங்க. அலிஸின் இடதுபுறம் அமர்ந்திருக்கிறார். ஸோ ஏமா வந்து பார்த்தீங்கன்னா அலிஸின் இடதுபுறம். அப்போ இங்கே அலிஸின் போட்டதா இங்கே ஏமா போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் ஏமாக்கு லெஃப்ட் சைடில், சாரி அலிஸுக்கு லெஃப்ட் சைடில் ஏமா இருக்கிறா அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ மற்ற என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அலீஸ் மற்றும் கரோல் அண்டை வீட்டார் அல்ல, விச் மீன்ஸ் என்னன்னா ஒரே நெய்பர்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ யார் அலீஸும் கரோலும். ஸோ அலீஸ் இங்கே இருக்காரு, கரோல் இங்கே இருக்காரு, அவங்க 2 பேரும் நெய்பர்ஸ் இல்லை. அப்போ இந்த டயக்ராம் வேலிட் ஆகிடுச்சு, நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ டேரெக்டாக நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணிடலாம். கரோலின் வலது புறத்தில் யார் அமர்ந்திருக்கிறார்? கரோல் எங்கே இருக்காரு? இங்கே இருக்காரு. அவருக்கு வலது புறம்னா இ தான். ஸோ ஏமா. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? ஓகே, தென் வி மூவ் டு 7th கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இமேஜ் என்னன்னு கேட்குறாங்க, நம்மளுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஸோ நம்பர்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். 45, 50, 55, 60. ஸோ ஆப்வியஸாக நெக்ஸ்ட்டு நம்பர் 65 தான் இருக்கும். ஸோ இப்படி 65 இருக்கிற மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷனும் 4th ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? தென் நம்ம இங்கே பாருங்கள், இங்கே வந்து மேலே எப்பயுமே சர்க்கிள் மட்டும்தான் வருது. ஓகேங்களா? அதுலேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு அன்கலராக இருக்குது, தென் கலர்டாக இருக்குது, தென் அன்கலர்டு, தென் கலர்டு. இப்போ நம்மளுக்கு 5வது டயக்ராம் வந்து அன்கலர்டாக வரணும். ஸோ அப்படி அன்கலர்டாக வர மாதிரி நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் இல்லை, செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ், ரொம்ப கஷ்டமாலாம் எதுவும் கேட்கல. 10th லெவல் எக்ஸாம்ன்றதுனால ஈஸியாக தான் கேட்பாங்க.
நீங்கள் ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 இல்லை 11 நிமிஷத்துலேயே நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா ஓகேங்களா. இந்த 8th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைடர்ஸ். நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த 2 சைனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வருதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம எடுத்துப்போம். இப்போ இன்ட்டு சிம்பிள் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. மைனஸ் எங்கே இருக்குது, மைனஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணால் வருமா, ஸோ சான்ஸ் இருக்குது. ஸோ 20 + 2 டிவைட் பை 4 தென் மைனஸ்க்கு பதில் இன்ட்டு போகிறோமா, இன்ட்டு 8 அண்டு தென் -28 இஸ் ஈக்குவல் டு 30 ஓகேப்பா. ஸோ இது கேன்சல் பண்ணால் 2 வருது. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் 4 அண்டு 24 ஓ மை காட் மொத்தமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோப்பா இது இல்லைப்பா. தென் வி மூவ் டு செகண்ட் ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ இன்ட்டும் ப்ளஸ்ஸும் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஃபைடர்ஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு சேஞ்ச் பண்ணலாமா, இது மோஸ்ட்டாக சான்சஸ் இருக்குது. 20 அண்டு ப்ளஸுக்கு பதிலாக இன்ட்டுவா, இன்ட்டு 2 டிவைட் பை 4 அண்டு -8 அப்புறம் +28 ஓகேங்களா. ஸோ ஃபைடர்ஸ் இது கேன்சல் பண்ணால் 5 வருது. மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒரு 10 இது மைனஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 2 தான் ரிமைனிங் இருக்குது, 30 வருது. ஸோ 30 தான் உங்களுக்கு கேட்டிருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8 ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நீங்கள் ஒன்றும் வேணாம், ஃபஸ்ட் டிவைடு சிம்பிள் மட்டும் பாருங்கள். ஸோ டிவைடு வந்து அது டிவைட் ஆகுதா ஆகலாம், எந்த ஆப்ஷன் மாற்றினா வருதுன்னு செக் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். தென் வி மூவ் டு 9th கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஜஸ்ட்டு ஃபஸ்ட் லெட்டர் டு ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள். எல்லேருந்து கியூ, எல் வந்து 12, கியூ வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா 17. ஸோ +5 பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ கியூலேருந்து விக்கு +5 பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எஸ், வி வந்து 22 நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ +5 தான் பண்ணுறாங்க. அதேமாதிரி விலேருந்து ஏக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், +5 தான் பண்ணியிருக்காங்க. தென் ஏலேருந்து +5 பண்ணுங்கள், நம்மளுக்கு 6 வரும். 6 இஸ் நத்திங் பட் எஃப். ஸோ எஃப்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்குது ஓகேங்களா. ஒன்று வந்து 4th ஆப்ஷன், இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் லெட்டர் நீங்கள் செக் பண்ண வேணாம், ஏன்னா இங்கே ரெண்டுத்துலையுமே ஏ தான் கொடுத்துருக்காங்க. தென் நம்ம டேரெக்டாக தேர்ட் லெட்டர் செக் பண்ணலாம். டீலேருந்து பி பாருங்கள் ஓகேங்களா. டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 அண்ட் பி வந்து பாருங்கள் ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 2, விச் மீன்ஸ் ஒரு 6 ஆட் பண்ணிட்டு 7 8 ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ 8 ப்ளஸ் பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ், நான் வச்சுங்க. ஸோ ஆர்லேருந்து 8 ப்ளஸ் பண்ணுங்கள். ஆர் வந்து நத்திங் பட் 18. ஸோ 8 ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு ஆப்வியஸாக 26 தான் வரும். ஸோ 26 நத்திங் பட் Z. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9 ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் சும்மா எல்லாத்தையும் எழுதிட்டுலாம் இருக்காதிங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் மேட்ச் பண்ணி பாருங்கள், ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிங்க. அப்புறம் செகண்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டர் மேட்ச் பண்ணுங்கள், செகண்ட் லெட்டர் கண்டுபிடிங்க. தென் அதேமாதிரி சேம் தான் தேர்ட் லெட்டர் டு தேர்ட் லெட்டர் ஓகேங்களா. அவ்வளோதான். தென் வி மூவ் டு 10th கொஸ்டின் ஓகேங்களா. இந்த 10th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். டி இஸ் நத்திங் பட் 20 அண்ட் ஒய் இஸ் நத்திங் பட் 25. ஸோ என்ன பண்ணுறாங்க, +5 பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த சேம் வே ஜெட்லேருந்து விக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், மைனஸில் போகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ஜெட்லேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் தான் வி வரும், ஃபார்வர்ட் ஆர்டரில் நம்மளுக்கு ஏ வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் இப்போயே இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம் ஓகேங்களா. தென் வி மூவ் டு செகண்ட் ஆப்ஷன். ஸோ டீலேருந்து கியூக்கு அகைன் மைனஸில் போகுது ஃபைட்டர்ஸ். ஸோ அப்போ இதையும் எலிமினேட் பண்ணுங்கள். தென் வி மூவ் டு தேர்ட் ஆப்ஷன். என்லேருந்து கே அகைன் மைனஸில் போகுது. ஸோ இதையும் எலிமினேட் பண்ணுங்கள். நம்மளுக்கு 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு செக் பண்ணி போடுறேன். சி டபிள்யூ வந்து நத்திங் பட் 23. தென் பி வந்து 2. ஸோ +5 பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எஸ், +5 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 26 உள்ள 3, அதுக்கப்புறம் 1 2. ஸோ 5 ப்ளஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ ஆப்வியஸாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. தென் வி மூவ் டு 11th கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ வீடியோஸ் இங்கேயும் பாருங்கள், என்ன சொல்கிறது, கோடு தான் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக என்ன வேணும்னு மட்டும் பாருங்கள், சும்மா எல்லாத்தையும் ரீட் பண்ணாதீங்க. Z தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ Z-க்கு எது மேட்ச் ஆகும்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. அவ்வளோதான் விஷயம். ஸோ Z எங்கே இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டில் தான் Z இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா எண்ணுக்கு கண்டுபிடிக்கணும், எண்ணுக்கு ஹெச்சுக்கு டிக்கு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. சூப்பர். இதில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஹெச் வந்துருச்சு, டி வந்துருச்சு ஓகேங்களா. அதேமாரி இதுலேயும் ஹெச்டி இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுத்துல எந்த நம்பர் காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது எழுதிப்போம், 7 5 1 9. தென் இந்த நம்பர் எழுதுங்க, 2 1 6 7. ஸோ ரெண்டுத்துல காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். 1 1 காமனாக இருக்குது, 7 7 காமனாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 5 9 மட்டும்தான். ஸோ அதில் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக ஆன்சர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. தென் ஆப்வியஸாக நம்மளுக்கு என்ன கேன்சல் பண்ணணும், இப்போ எண்ணு தான் கேன்சல் பண்ணல. ஸோ எண் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இதில் இருக்குது எண்ணு. ஸோ இதில் எண்ணு இருக்கிறதுனால பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இதில் 5 ரிப்பீட் ஆயிருக்கா. ஸோ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த நம்பரில் நம்ம 7 1 கேன்சல் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது 5 9 தான். வேற இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இதுலேயும் பார்த்தீங்கன்னா எண் இருக்குது, இதுலேயும் எண் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால இந்த 5 கேன்சல் பண்ணிட்டீங்க. ரிமைனிங் இருக்குது 9 தான். ஸோ 9 தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11.
ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனா திருப்பியும் சொல்கிறேன் பாருங்க ஃபைட்டர்ஸ், ஒன்றும் கிடையாது. சி ஜெட்டு தான் நம்மளுக்கு கேட்டிருக்குது. ஜெட்டு இதில் தான் இருக்குது. சப்போஸ் 7, 5, 1, 9 இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் தான் ஆன்சர். அது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சூப்பர். தென் இப்போது எந்தெந்த லெட்டர்லாம் இந்த ஜெட்டு என்னு ஹெச்சோட ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இதில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஹெச்சும் டி ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால இதில் 2 நம்பர் அதில் ரிப்பீட் ஆயிருக்கும். அந்த 2 நம்பர் என்னன்னு கேன்சல் பண்ணுறோம். இதில் பாருங்கள் 7, 1 ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 7, 1 கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேங்களா? தென் 5க்கும் 9க்கும் தான் காம்படிஷன். இதில் தான் ஏதோ ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது, எண்ணு தான் இருக்குது. அந்த எண்ணு பார்த்தீங்கன்னா இந்த நியோவில் இருக்குது. ஸோ நியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சல் பண்ண நம்பர்லாம் வச்சு மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு 5, 9 தானே மேட்ச் ஆகுது. இப்போ இதில் 5 வந்திருக்கு. கண்டிப்பாக 5 தான் எண்ணா இருக்கும். தென் 6 கண்டிப்பாக ஜெட்டாக தான் இருக்கும். சாரி 9. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வேறு வழியிலே இல்லை. ஓகேங்களா? தென் வி மூவ் டு 12th கொஷின். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 6 பேருன்னு சொல்லிட்டாங்க. வட்ட மேசை சுற்றி மையத்தை நோக்கி முதுகை காட்டி, விச் மீன்ஸ் என்னன்னா அப்போ வெளிப்புறத்தை பார்த்த மாதிரி மையத்திலேருந்து விலகி. ஓகேங்களா? 6 பேருன்னு சொல்கிறாங்க ஃபைட்டர்ஸ். ஓகே. ஸோ எல்லாமே ஆப்போசிட் சைடில் உட்கார்றாங்க. ஓகே, வெளியே பார்த்த மாதிரி. ஓகே, நோ ப்ராப்ளம். ஏ மற்றும் சி இருவரும் ஒருவருக்கொருவர் எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபைட்டர்ஸ் இங்கே ஏ போட்டுக்கலாம். இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஏக்கு இடதுபுறம் உடனடியாக அமைந்திருக்கும் பி. ஏக்கு இடதுபுறம்னா இதுதான் உடனடியாக. அப்போ இங்கே தான் பி இருக்காரு. ஓகேங்களா? ஓகே. டிக்கு நேர் எதிரையும் அமர்ந்திருக்கிறார். அவரே பாருங்க, இந்த பிஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு எதிரில் இருக்காருன்னு சொல்றாங்க. அப்போ இங்கே தான் டி. ஓகேங்களா? இங்கே நல்லா பாருங்க ஃபைட்டர்ஸ், ஏக்கு இடதுபுறம் உடனடியாக அமர்ந்திருக்கும் பி டிக்கு எதிரையும் அமர்ந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. டிக்கு எதிராகவும் இருக்காருன்னு போட்டாச்சு. ஓகேங்களா? தென் எஃப் என்பவர் ஏக்கு அருகில் அமர்ந்திருக்கவில்லை. ஸோ இங்கே வந்து எஃப் வரலன்னு சொல்லிட்டாங்க ஃபைட்டர்ஸ். அப்போ இங்கே எஃப் வரலன்னா இங்கே தான் எஃப் போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட், இதை நம்ம அழிச்சுப்போம். ஸோ அங்கே எஃப் வரலன்னு சொல்லியாச்சு. இப்போ ரிமைனிங் எந்த லெட்டர் ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு பாக்கி இருக்குது? இ தான் பாக்கி இருக்குல்ல. ஸோ அப்போ இ தான் போட்டாகணும். இ போட்டாச்சு. தென் கொஸ்டின் என்னன்னு பாருங்கள், இக்கு எதிரே யார் அமைந்திருக்கிறான்னு கேட்குறாங்க. ஸோ இக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்குது? எஃப் தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணி பொசிஷன்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கனாவே ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? தென் வி மூவ் டு 13th கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், டேரெக்டாக நம்பரை பாருங்கள். 8க்கு ஆப்போசிட்டு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சூப்பர். ஸோ ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது? 4 தான் காமனாக இருக்குது. ஸோ 4லேருந்து கிளாக் வைஸ் பாருங்கள். நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிச்சு 8க்கு ஆப்போசிட் 7 தான்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். எப்படி பிரவீன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளுங்க. நீங்கள் டேரெக்டாக ஒரு ரோவில் எழுதிங்க. 4, 8, 6. ஓகேங்களா? கிளாக் வைஸில். அப்போ இதேமாதிரி செகண்ட் டயக்ராமும் கிளாக் வைஸில் எழுதுங்க. 4, 7, 2. ஸோ அப்போ 6க்கு ஆப்போசிட் 2, 8க்கு ஆப்போசிட் 7. இந்த ரிமைனிங் என்ன நம்பர் பாக்கி இருக்குது? வேறு என்ன பாக்கி இருக்கோ அந்த நம்பர் இங்கே போட்டுப்பாங்க. ஓகேங்களா? 5 இருக்குது. 5க்கு தான் ஆப்போசிட் 4. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். நீங்கள் ஜஸ்ட்டு கிளாக் வைஸ் எழுதிட்டு மேட்ச் பண்ணுங்கள். ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஷின், 14th கொஷின். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை ஆங்கில வரிசையில் அடுக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் போனோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எங்கன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ 5 ஆப்ஷனும் ஜஸ்ட் ஒரு லுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு லெட்டர் என் தான் இருக்குது. ஓகேங்களா? தென் செகண்ட் லெட்டரும் பாருங்கள் ஓ தான் இருக்குது. அப்போ நம்ம அது 2 லெட்டர் மூலியமாக நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தென் வி மூவ் டு 3rd லெட்டர். ஸோ ஃபைட்டர்ஸ் 3rd லெட்டர் பாருங்கள். நம்மளுக்கு எஸ் இருக்குது, ஐ இருக்குது, பி இருக்குது. ஸோ பி தான் ஃபஸ்ட்டு வரணும் ஆல்ஃபபெட்டிக் ரிலேட்டரில். அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் நம்மளுக்கு 3 தான் வரணும். அப்படி 3 வர மாதிரி பாருங்கள். எல்லா ஆப்ஷன்லையும் இருக்குது. இப்போது நம்ம 3 கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ 3 கேன்சல் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது? 1, 2, 4, 5. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் லெட்டர் என்ன வரும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஐ தான் வரும். ஏன்னா இங்கே ஐ கொடுத்துருக்காங்களே. ஸோ ஐலையும் பாருங்கள். அதுக்கப்புறம் எஸ்ன்னு வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் இ ஒய்ன்னு இருக்குது. ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் மூலிமா இ தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ 2 ஃபஸ்ட்டு போடுங்க. தென் 4 போடுங்க. ஸோ இந்த மாதிரி எந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ் ஆப்ஷனில். ஒரு டைம் செக் பண்ணிங்க. ஏன் நம்ம மற்ற லெட்டரில் கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணோம். ஸோ அப்படி செக் பண்ணும்போது நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன்லேயே ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. நீங்கள் மற்றலாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபைட்டர்ஸ். நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அதே நம்பர் தான் வரும்போது 5, 1 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 3 லெட்டர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அது நம்பர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆப்ஷனில் அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குன்னு தெரிஞ்சாவே நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ 100% அது கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், சிலாகிசம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அனைத்து பியும் ஜி ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல் பீஸ் ஆர் ஜி. ஓகேங்களா? இது வந்து பி, இது வந்து ஜி. ஓகே. தென் சில
பிகள் ஜி ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ சம் பிஸ் ஆர் ஜி. ஓகேப்பா. ஸோ டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்த்துலாமா? சாரி, கன்க்ளூஷன், முடிவுகள். சில பிகள் பிஎல்ன்னு சொல்கிறாங்க. சின்ஸ் ஃபைட்டர்ஸ் பிக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கூற்று சார் முடிவா? ஸோ முடிவு வந்து தப்பு தான். ஓகேங்களா? தென் வி மூவ் டு செகண்ட் கன்க்ளூஷன், முடிவு. அனைத்து ஜியும் பி ஆகும்னு சொல்கிறாங்க. அனைத்து ஜியும் எப்படி பி ஆகும்? ஜிக்குள்ளே தான் பி இருக்குது. ஸோ அனைத்து ஜியும் பி ஆகும்னு அப்படியே உல்டாவாக சொல்கிறாங்களே, அப்போ இது தப்பு தான். தென் வி மூவ் டு தேர்டு முடிவு, இது மீன்ஸ் தேர்ட் கன்க்ளூஷன். ஸோ சில ஜிகள் பி ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ சில ஜிகள் பி ஆகும் தான். சின்ஸு ஜிக்குள்ளே தான் பி இருக்குல்ல, அப்போ சில ஜிகள் பி ஆகிறது வாஸ்தவம் தானே, கரெக்டு தானே? அப்போ பார்க்கும்போது தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ஃபைட்டர்ஸ், தேர்ட் கன்க்ளூஷன் மட்டும்தான் கரெக்டு. ஸோ அப்போது எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபோர்த் ஆப்ஷனா? ஸோ முடிவு 3 மட்டும் பின்பற்றப்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். தென் வி மூவ் ஆன் டு 16th கொஷின். ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அதாவது 10 A 5 B 6 C 30 is equal to 270. ஸோ இதில் நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணம்பா, பண்ணிவிட்டு இந்த 270 வர வைக்கணும்பா. இவ்வளோ தான்ப்பா கான்செப்ட். ஸோ என்ன பண்ணலாம் பிரவீன் அப்படின்னு எனக்கு கேட்குறீங்க. எனக்கு புரியுது. ஸோ என்ன பண்ண, எதனா பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 50, பிகாஸ் பெரிய நம்பர் இருக்குல்ல, அதனால் மல்டிப்ளேஷன் போது தான் பெட்டராக இருக்கும். ஸோ 50, இங்கே 30 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ திருப்பியுமே ஒரு மல்டிப்ளை போடுவோம். 6 போடுங்க, நமக்கு 300 வருது. ஓகேங்களா? சப்போஸ் 300க்கும் இந்த 270க்கு என்ன ரிலேஷன் இருக்குன்னு பாருங்கள். இங்கே 30 இருக்குது. ஸோ ஆப்வியஸாக சி வந்து மைனஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஏ வந்து இன்ட்டு பிஏ இன்ட்டு சி வந்து மைனஸு. ஸோ -30 போடுங்க, வி கெட் 270. இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி நம்ம ஆன்சர் வருதான்னு செக் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். இதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே. தென் 8 இருக்குது, இன்ட்டு 5 இன்ட்டு 6 -10. ஓகேங்களா? கரெக்ட். தென் விட் இஸ் மல்டிப்ளை பண்ணிங்க, இங்கே ஒரு 40 வருது, இன்ட்டு 6. ஸோ 4 6 ஆர் 24 ஆப்வியஸாக. ஸோ 240 -10 என்ன போகிறோம், 230. ஸோ 230 இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா? ஸோ வி மூவ் ஆன் டு 17th கொஷின். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸோ டயக்ராம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே வருது. ஸோ இந்த 5th டயக்ராம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸாக என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஸோ இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஷேடட் ட்ரையாங்கிள், இது வந்து பாருங்கள் இங்கே வந்திருக்கு, ஒரு பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் திருப்பியும் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? தென் பாருங்கள் திருப்பியும் பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸாக அப்போ இங்கேருந்து இங்கே தான் வந்திருக்கணும், அதாவது இந்த இடத்த வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல வர மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டயக்ராம்லேயும் அதே இடத்து தான் வந்திருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். தென் அதேமாதிரி இந்த டயக்ராம் பாருங்கள், இல்லை இந்த காலத்தையே பாருங்கள், இந்த காலமே பாருங்கள் அப்படியே கீழே வந்துருச்சா. அதேமாதிரி இந்த ரோ பாருங்கள் அப்படியே திருப்பி காலமாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ திருப்பி இது மேலே வந்திருக்கும், இப்போது இந்த சைடில் வந்திருக்கணும். ஸோ அப்படி அந்த 2 சைட்லையுமே அன்ஷேடட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஓகேங்களா? ஸோ வி மூவ் ஆன் டு 18th கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த 18th கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கூற்று வந்து காரணம், எந்த கூற்று வந்து விளைவு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து புது டாபிக் தான், இப்போ எஸ்எஸ்எல் கேட்குறது புது டாப்பிக்கில் இல்லை. எப்பயுமே இது வந்து CBT 2ல் கேட்குற கொஷின். ஸோ இப்போ எல்லாமே இப்போ ஜென்ரலாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை ஈஸியாக தான் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். சமூக சேவையாளர்களும் ஊடகங்களும் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றன. ஓகேங்களா? மேலும் காற்று மாசுபாட்டை குறைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றன. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோஷியல் ஒர்க்கர்ஸும் அதுக்கப்புறமேட்டு மீடியாவும் சேர்ந்து விழிப்புணர்வு நடத்துகிறாங்க. எதுக்கு நடத்துகிறாங்கன்னா இந்த காற்று மாசுபாட்டை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு நடத்துகிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 2வது கூற்று பாருங்கள் ஃபைட்டர்ஸ். மக்கள் அதிக பொது போக்குவரத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். ஸோ இங்கே படிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் கூற்று தான் காரணமாக இருக்கும், இது வந்து விளைவாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்தமாரி விழிப்புணர்வு நடத்துறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இப்போது காற்று அதிகமாக மாசு அடைஞ்சிருச்சா, நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணால் இது குறையும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பொது வாகனத்தை, அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதை பின்பற்றுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2வது கூற்று வந்து விளைவாக இருக்குது. ஸோ முதல் கூற்று வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் ஃபஸ்ட்டு கூற்று 1 வந்து காரணம், கூற்று 2 வந்து விளைவு. எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். தென் வி மூவ் ஆன் டு 19th கொஷின்.
ஃபர்ஸ்ட் கூற்று பார்ப்போமா? கடந்த 2 ஆண்டுகளில் பி நிறுவனத்தின் மனித வளத்தில் 22% ஆட்குறைப்பு செய்யப்பட்டுள்ளன. அதாவது அந்த பி கம்பெனியில் 100 பேர் இருக்காங்கன்னா அந்த லாஸ்ட்டு ஆண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் 22 பேரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இப்போதைக்கு 88 பேர் தான் இருக்காங்க அந்த கம்பெனியில். அதேமாரி ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஃபைடர்ஸ். கடந்த 2 ஆண்டுகளில் பி நிறுவனம் அவர்களின் பல முக்கிய சொத்துக்களை விற்றுள்ளனர். அதாவது கடந்த 2 வருஷமா பி நிறுவனம் எல்லாம் அதிகப்படியான சொத்துக்கள் வித்துட்டு வராங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் படிக்கும்போது ஃபைடர்ஸ் நம்மளுக்கு என்ன தோணுது? அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 22% வந்து நம்ம வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளாக சொத்துங்களை வித்துட்டே வராங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே காரணமாக இருக்குன்னு நீங்கள் தோணுதா? ஸோ ஏதோ சம் பேட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட க்ரோத் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்படி பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் இப்போ ஆப்ஷன் 1 பாருங்கள். 1 மற்றும் 2 பொதுவான காரணங்களால் விளைவு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது இல்லை? நீங்கள் 2வது ஆப்ஷன் பாருங்கள். கூற்று 1 தான் காரணம் மற்றும் 2 சாத்தியமான விளைவு. 1 தான் எப்படி காரணமாக இருக்கும் 2க்குன்னு யோசிச்சு பாருங்க. வாய்ப்பே இல்லைல்ல. தென் அதே மாதிரி 3வது ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்க வீடியோஸ். கூற்று 2 தான் காரணம், 1ன் சாத்தியமான விளைவுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே அது பொருந்தல. ஓகே. 4th ஆப்ஷன் பாருங்க வீடியோஸ். கூற்று 1 மற்றும் 2மே சுயாதீனமான காரணங்கள் சொல்கிறாங்க. 2 இண்டிபெண்ட்டாலாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே டிபெண்ட் தான். ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் டு 20th கொஷின். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் கிளாக் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 11 மினிட் டிஃபரன்ஸ் 60 hour by 2. ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஃபைட்டர்ஸ் உங்களுக்கு டேரெக்டாக ஆங்கிள் கிடைச்சிரும். ஓகேங்களா? இங்கே என்ன கேட்குறாங்க? 12 மணி நேரம் 30 போது கடிகாரத்தின் முட்களால் உருவாக்கப்படும் உட்புற கோணம்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ உட்புற கோணம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரலன்னா நம்ம என்ன சொல்கிறது 360லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ நம்மளுக்கு மினிட் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவர், 2வது வந்து மினிட். ஸோ அப்போ 330 வருமா? எஸ். டிஃப்ரென்ஸுக்கு 60க்கு வந்து நம்ம 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 720 வரும். டிவைட் பை 2. ஸோ இது மைனஸ் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். மைனஸ் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். 720 ஒரு 330 ஒரு 0. 12லேருந்து 3 போச்சுன்னா ஒரு 9. இந்த நம்பிஸை 6லேருந்து 3 போச்சுன்னா ஒரு 3. இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். ஒரு 19 டைம்ஸ் வரும். தென் ஆப்வியஸாக ஒரு 5. ஓகேங்களா? ஸோ 195 வருது ஃபைட்டர்ஸ். 195 ஆப்ஷன்லேயே இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா 195 டிகிரி வந்ததில்ல. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 360ஆல் மைனஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போது 360 195 மைனஸ் பண்ணால் ஒரு ஃபைட்டர்ஸ் 10, இங்கே ஒரு 5 ஆகிடும். ஸோ இங்கே ஆப்வியஸாக 15 மாறிடும். 15 9 போச்சுன்னா 6. தென் 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ 165 இருக்கான்னு பாருங்கள். 4th ஆப்ஷனில் இருக்குது. பிகாஸ் ஃபைட்டர்ஸ் இப்போது கிளாக் இப்படி இருக்குல்ல, அவங்க இந்த ஆங்கிள் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்திருக்குது இந்த ஆங்கிள் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் நம்மளுக்கு வந்துருச்சு. பட் நம்மளுக்கு இந்த ஆங்கிள் தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஓவரால் ஆங்கிள் என்ன? 360. அதில் இந்த வந்த ஆங்கிளை நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த குறுகிய ஆங்கிள் கிடைச்சிரும். அப்படி தான் 165 கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ வீடியோஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ அந்த கடைசியாக கேட்டிருந்த அந்த 3 கொஷின் மட்டும் ஸோ புது பேட்டர்னில் கேட்குறாங்களே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷினை ஆட் பண்ணியிருந்தேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே ஈஸியாக தான் கேட்குறாங்க. ஓகே, 10th லெவல் எக்ஸாம்ன்றதுனால ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 15 இல்லை 13 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? கஷ்டமே பண்ணாமல் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக எக்ஸாம் வரவெல்லாமே நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன், மார்க் டெஸ்ட் வீடியோ. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தமிழில் மட்டும் கொஷின் ஓகேவான்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே இது ஓகேனா நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இல்லை இங்கிலீஷ்லேயே எனக்கு சேர்த்து வேணும்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ்லேயும் நான் சேர்த்து போட தயாராக தான் இருக்கேன். எப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் எனக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.